அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள். சரிங்களா? ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது 12 ராசிக்காரர்களுக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் ஒரு ராசியும் 3 நட்சத்திரம் கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்க போது இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்கு என்ன விஷயம்? ஏன்னா எடுத்ததுமே நம்ம துலாமில் போயிட்டோம். ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ துலாம்னா என்னதுங்க? தராசு. துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு. அவங்க எடை போடக்கூடியவர்கள், ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம். துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். 1க்கும் 8க்கும், ரிஷபத்துக்கும் அவர் தான். சரிங்களா? துலாமுக்கும் அவர் தான், ரிஷபத்துக்கும் அவர் தான். 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் இருக்கிறார். சுக்கிர பகவான் கன்னியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை, ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க. ஸோ பருவகாலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம், என்ன சிறப்பு? துலாம் மாதம்னாலே சொல்லிங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது, எந்த கோவில் போகலாம்? பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம். சரிங்களா? ஸ்ரீரங்கம்னாலே சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் எதுனா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள், சரிங்களா, சயன கோலத்தில் இருப்பார். அங்கே போய் பண்ணும்போது, அங்கே போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும்? செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம். இந்த துலாம் மாதத்தில் என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது, என்ன சாதகமான பலன்கள், கடந்த மாதத்தில் என்ன விதமான பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராயச்சித்தம், ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்காரர்கள் கடந்த மாதம் புரட்டாசி மாதம் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு நல்ல நிலையில் வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அந்த கஷ்டங்கள் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அதை தான் உணர்த்துது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த துலா மாதமாகிய ஐப்பசி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஐப்பசி மாதத்தில் கன்னியின் அதிபதியான புதன், 1க்கும் 10க்கும் அதிபதியான புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் முதல் பாதியில் துலாம்லேயே இருக்கார். அடுத்த பாதி விருச்சகத்துக்கு மாறுறார். அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு குடும்பம் சார்ந்த ஒரு விருத்தி நிலை ஏற்படும். குடும்பம் விருத்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ அவள் மகனுக்கோ திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, அவள் பேரன் பேத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க, அப்பாவாகக்கூடிய அம்மாவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. வருமானம் சார்ந்த புதிய முயற்சிகள் இருக்குன்னு சொல்லலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு வருமானம் சார்ந்த புது முயற்சிகள், இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, கூட அடிஷனல் இன்னொரு வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா? இது மூலியமாக புதிய ஒரு வருமானம் ஏற்படும். மறைமுக வருமானம் ஏற்படுத்த வாய்ப்பு கொண்டு, இது லாட்ரி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ரொம்ப நாளாகவே ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதன் மூலிமா ஒரு தீர்வு கிடைச்சிட்டு அது மூலிமா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஐப்பசி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? சரிங்களா? தொழில் எப்படி இருக்கும்? 10ஆம் அதிபதி புத பகவான் தான். அவர் எங்கே இருக்கார்? 10க்கு 6 போய் இருக்க போகிறார். 10க்கு
6. ஃபஸ்ட்டு 10க்கு 5 இருக்க போகிறாரு துலாமில் இருக்கிறதுனால. விருச்சகத்து மர்மம் 10க்கு 6. அப்போ தொழில் சார்ந்த இடங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓனர் பற்றியோ முதலாளி பற்றியோ மேனேஜர் பற்றியோ சரிங்களா, அவங்களை பற்றி எதுவும் புறம் பேச வேண்டாம். புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம். கன்னிராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் வந்து இருக்க போகிறார். ஐப்பசி மாதத்தோட 2ஆம் பகுதி 2வது 15 நாட்களில் 3க்கும் 8க்கும் அதிபதி 8ஆம் அதிபதி எங்கே வந்து இருக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து 3ஆம் வீட்டிலே இருக்கிறார், விருச்சகத்துக்கே வர போகிறார். ஸோ விருச்சகத்துக்கே வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தானாகவே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தானாக தேடி வரும் ஒரு மாதமாக இருக்க பொழுது. ஸோ பிரச்சனைகள் தேடி வரும்னு என்ன பண்ணணும், நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரத்தம் சார்ந்த விஷயங்கள், இரத்த உறவுகள், ரத்தம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடலில் ரத்தம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா, ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும். ஸோ அதை செக் பண்ணிவிடுங்க மருத்துவர்கிட்ட. ஸோ அது என்னெல்லாம் பண்ணி என்னெல்லாம் ரத்தத்தை டெவலப் பண்ணலான்னு பார்த்து அதுக்கான உணவு முறைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவ உதவி தேவைப்படும். கன்னிராசிகளுக்கு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருக்குன்னா கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் செக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் அது தீர்வு கிடைக்க போகுது. சரிங்களா, அதை வந்து நீங்கள் டிலே பண்ண வேண்டாம். உடனே போயிட்டு செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கு தீர்வு கிடைக்க போகுது. ஸோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஈடுபடுங்க. பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் அதிபதி 4க்கும் 7க்கும் அதிபதி எங்கே இருக்க 11ல் இருக்கார். அப்போ சுகபோக ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பிரச்சனையில் இருந்துச்சு. வீடு பிரச்சனை இருந்திருக்கும், கல்யாண ஆகலின் பிரச்சனை இருக்கும், நண்பர் கூட பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இல்லை உடல் உபாதிகள் பிரச்சனையாக இருந்திருக்கும். சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை தாயார் சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாமே இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுகமாக மாறக்கூடியது, சுக வாழ்வு வாழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஐப்பசி மாதம் கன்னிராசி என்பவர்கள் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களை 4க்கும் 7க்கும் அதிபதி இருக்கு. 10லேருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தாரு. இப்போ அது 11க்கு போகிறார் சஞ்சாரமாக. ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறப்ப நீ கஷ்டத்திலே இருக்க, இந்த ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுக்கோ, ஒரு ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்ல போகிறார். அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா மனைவியின் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடியது, ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, அந்த ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் அமைவதற்கான வாய்ப்பு, வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2ஆம் திருமணம் வாய்ப்பு உண்டு. இந்த சஞ்சாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை துணை 2ஆம் வாழ்க்கை துணை அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய உங்கள் நண்பர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட உங்களை வாழ்க்கை துணை அமையலாம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க கூட உங்களை வாழ்க்கை துணை அமைக்கிற வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் மூலமாக, உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களே தான் வாழ்க்கை துணையை அமைவதற்கான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலியமாக ஒரு வருமானமும் ஏற்படும், ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், ஒரு லாபமும் உண்டு, வாழ்க்கை துணையும் அமையும். உங்களை தொழில் செய்கிறதா இருந்தால் அதில் ஒரு உச்சநிலை அடையும். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தொழில் வேலை செய்கிறீங்கன்னா அங்கே வாயை மூடிட்டு சைலண்ட்டாக வேலை செஞ்சிடணும். தொழில் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல புதிய முயற்சிகளை தவிர்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஏன்னா செஞ்சுட்டு இருக்க தொழில் ஆல்ரெடி ஒரு புது முயற்சியில் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா போகும். நடுவில் சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணுறேன், இதை பண்ணால் இன்னும் டெவலப் ஆகிடுவேன் அப்படின்ட்டு ரேடியோவில் வால்யூம் ஏற்றுற மாதிரி ஏற்றுனீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் ஏற்படும். பார்த்துக்குங்க. 12ல் இருக்கக்கூடிய கேது பகவான், கன்னிக்கு 12ல் இருக்க கேது பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாங்க. உங்களோட செப்பல்லாம் தொலைறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னங்க திடீர்னு செப்பலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு தோணலாம். கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய உபாதைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ செப்பல் தானம் செய்வதன் மூலமாக, ஷூ தானம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க செய்வதன் மூலமாக நீங்கள் இந்த பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். சரி, ஒரு விரயங்கள் ஏற்படும், அந்த விரயத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்காக கோவில் போய்ட்டு நான் செருப்பு கட்டி விட்டு வந்துட்டேன், எனக்கு நல்லது நடக்குமானாக்கா நல்லது நடக்காது. ஏன்னா அந்த கோவிலில் நீங்கள் அசுத்தப்படுத்திட்டு வரும்போது நல்லது எப்படி நடக்கும்? அங்கே இருக்க கடவுள் அப்பா என்கிட்ட செருப்பு கொடுத்துட்டு போப்பான்னு யாரும் சொல்கிறது இல்லை. அந்த கோவில் போனால் நான் செருப்பை விட்டுட்டு வந்துட்டேன்,
சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் ட்ரெஸ்ஸை கழட்டி தண்ணியில் போட்டு வந்துட்டேன், தலைக்கு குளிச்ச ஷாம்பு பேக்கில் தண்ணியில் போட்டு வந்துட்டேன், எனக்கு இனிமேல் நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே கொஞ்சம் சில மூட பழக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரணும் எல்லாருமே. நிறைய பேர் கேட்குறாங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டா வந்துட்டாக்கா நான் ட்ரெஸ்ஸை கழட்டி அங்கேயே போட்டுட்டு வந்துடுமா, அப்படி தான் சொன்னார் ஒருத்தர் அப்படின்னு. அங்கே போட்டு நீங்கள் அதை அசுத்தப்படுத்திட்டு வரும்பொழுது மற்றவங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்குது. மற்றவங்க ஒன்று வாழ்த்துனா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு இன்னலை கொடுத்துட்டு யாரோ தெரியாதவருக்கு ஒரு புதுசாக ஒரு இன்னலை ஏற்படுத்திட்டு வரும்போது அவர் உங்களை வாழ்த்துவாரா? பார்க்கும்போது யாரெல்லாம் திட்டிகிட்டே தான் போவாங்க. அப்போ அது நல்லது நடக்குமா? நல்லது நடக்காது. அதுபோல் விஷயங்கள் எல்லாம் எங்கே ப்ராப்பராக அதை செட்டில் பண்ணணுமோ அது மாதிரி ப்ராப்பராக இடத்துல செட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் உடல் உபாதைகள் உடையவர்கள், ஊனமுற்றோர்கள், முதியவர்கள், இவர்கள்கிட்டலாம் நீங்கள் சில உதவிகள் செய்வதன் மூலமாக வாழ்வில் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு திகழ்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 7 இருக்க சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களையே பார்த்துட்டு இருக்காரு, நேர்பார்வையாக இருக்கார். சரிங்களா? கன்னி ராசியே பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நல்லது நீங்கள் செய்யும் பொழுது துப்புரவாளர்களுக்கு வீட்டு வெளியில் இந்த கிளீனிங்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ண போகிறார், வெற்றியை கொடுக்க போகிறாரு சொல்லலாங்க. 6ல் ராகு இருந்தாலும் வெற்றி தான். நீங்கள் தொடர விஷயங்கள் எல்லாமே வெற்றி 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 தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு திறமைகள் உங்ககிட்ட இருக்கும், அதுக்கான வெற்றியும் வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன விஷயம்னா நீங்கள் காசிப், அந்த புறம் பேசுதலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கம்பல்சரி. வெயிட்டிங்கில் இருக்க ப்ரமோஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? நீங்களாவே வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் படிப்புக்கு யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் சக்ஸஸ் கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் சார்ந்த விஷயங்கள் ஈஸியாகவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், கலை கல்லூரி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கன்னிராசி என்பவர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக. பட் அவருக்கு சிறிய ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும். தந்தை சார்ந்த விஷயங்கள் சிறிய உடல் உபாதைகள், அதை நீங்கள் சரி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா தந்தைக்கு உடல் உபாதைன்னா செலவு தான் நடக்கும், நல்லது நடக்குமானா அந்த செலவை நீங்கள் சிரத்தையோடு செய்யும் பொழுது எனக்கு இது ப்ராஃபிட் கிடைக்கும்னு செய்யக்கூடாது. தந்தை இருக்கிறவங்க, தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு கடவுள் சில விஷயங்கள் தானாகவே அனுப்பி வைப்பார். அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் எல்லாமே சரியாயிட்டு ஒரு நல்ல நிலையில் அவங்க இருக்க போகிறாங்க. ஒரு வீட்டு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வீட்டு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது போல நிறைய விஷயங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.